நம்மளாம் முன்னாடி பட மாட்டோம். அந்த கண்மம் அப்படிலாம் செய்யாது, மாயை அப்படிலாம் செய்யாது. மாயை செய்ய வைக்கும் எப்போனா ஆணவமலம் கூட இருக்கும் பொழுது. மாயை தனியாக செய்யாது. அதனால் நாம் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள்னா ஆணவமலம். சித்தியாரில் சொல்கிறார், ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் நித்தமாய் வரிசை சொல்கிறார். ஒன்றதாய், அப்புறம் என்ன சொன்னார் பாருங்க, அநேக சக்தி உடையதாயினார். அநேக சக்தினா பொதுவாக அதுக்கு சக்திகள் நிறைய. அது இந்த இடத்துல அநேக சக்திங்கிறதுக்கு எப்படி பொருள் எழுதுனாங்கன்னா, எண்ணற்ற கோடி ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். எண்ணற்ற கோடி ஆன்மாக்களுடைய பக்குவ நிலையும் வெவ்வேறு. ஒருத்தர் ரொம்ப பக்குவம் உயர்வு சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கிறார், ஒருத்தர் பக்குவத்தில் சுமார், ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறாரு. ஒருத்தருடைய பக்குவ நிலைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்குவங்கிற டெஸ்ட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்கோர் வரும். இந்த ஆணவ மலம் என்ன பண்ணுது, எந்த அளவிற்கு இறைவனை விட்டு நாம் விலகி இருக்கிறோமோ அதுதான் அது பிடிக்கக்கூடிய இடம். அப்போ இறைவனை விட்டு யார் யார் எவ்வளவு விலகி இருக்கிறார்கள் என்பதனை அறிந்து அந்த அளவிற்கு அந்த இடத்தை பிடித்துக் கொள்வது தான் அதனுடைய சக்தி. அதனால் இப்போ ஆணவ மலம் எல்லாற்றையும் பற்றி இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பற்றி இருக்கு, உங்களை ஒரு மாதிரி பற்றி இருக்கு, என்ன ஒரு மாதிரி பற்றி இருக்கு. அதுதான் அதனுடைய அநேக சக்தி உடையதாய் நித்தமாய் ஆணவமலம் என்று உள்ள பொருள். முக்தி இன்பம் வரும்பொழுதும் ஆணவமலம் அழியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா செயல் இழந்து நிற்கும். நாங்கள் அப்படி அடக்கி உள்ளே வச்சுட்டோம், அவ்வளோதான். ஆணவமலம் அழியாத நித்த பொருள். பதிபசுபாசம் என பகர்மொன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதின்னு தான் சொன்னார். அதனால் பாசம் என்கின்ற ஆணவமலம் அனாதி பொருள், நித்த பொருள். அதனால் அது அழியாது. முத்தியில் போனோடனே பாசம் அழிஞ்சிரும்னு சொல்லப்படுது, அழியாது. ஆனால் என்ன ஆகும்னு செயலிழந்து நிற்கும். அது ஒன்றும் செயல்பட முடியாது. ஏன்னா உயிரினுடைய பக்கம் உயர்ந்துட்டதுனால செயல்பட முடியாது. சுவாமி பார்த்துக்கிறான், நம்ம அங்கே சார்ந்து நின்றுதோம், அதனால் இதை நம்ம கண்டுக்கவே இல்லை, அப்படி போயிடுறோம். அநேக சக்தி உடையதாய் நித்தமாய் ஆன்மாவின் அறிவோடு தன் தொழிலை ஆர்த்துனர். அதுதான் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுதான் ஆன்மாவின் அறிவோடு, ஆன்மா அறிவுக்குள்ள புகுந்து தன் தொழிலை ஆர்த்துன்னுது. நான் ஆன்மாவுடைய அறிவுக்குள்ளே போய் ஆன்மாவை சொல்ல வைக்குது. இப்போ நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் நல்லா பேசினேன், நான் தான் அங்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இப்படி எல்லாத்தையும் நான் அந்த செயல்களில் உள்ளே போய் நம்ம நினைக்கிறோம் ஆன்மாவே சொல்லுது நினைக்கிறோம். ஆன்மா அறிவுக்குள்ளே போய் தான் வேலையை காட்டுச்சு. ஆன்மாவின் அறிவோடு தன் தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தினர். இந்த உலக இன்பங்களெல்லாம் அல்லது துன்பங்களெல்லாம் அனுபவிப்பதற்கு காரணமாக ஆன்மாவை தூண்டு பண்ணி அதனால் எனர்ஜி வினை செய்ய வச்சுது, போத்திருத்துவத்தை நிகழ்த்தி. ஆன்மா ஒரு செயல் செய்துங்க. ஆன்மாவா தனிப்பட்ட ஒரு பொருளாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மாவுக்கு உள்ள ஒரு குணம் என்னென்னா, அதுக்கு ஒரு இயலாமை பாவம், அதால் தனித்து செயல்பட முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மா தனித்து இயங்கும் ஆற்றல் கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் சுவாமியை சேர்ந்து இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். ஆணவமலத்தை சேர்ந்தேன்னா ரெண்டு பொருள் தானே மிச்சம் இருக்குது. பசுவாய்க்க நமக்கு நடுவில் நிற்கும், தனியாக நிற்க முடியாது. ஒன்று பாசத்தோடு கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா பதியோடு கூட்டணி வைக்கணும். பதியோட கூட்டணி வச்சாச்சுன்னா வம்பு இல்லை, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே கூட்டணி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை பாடப்படுத்தி எடுத்துருது. அதனால் எனர்ஜி இங்கே கூட்டணி அது நம்ம. அப்போ நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தினர். கூட நின்று அறிவில் நம்மளை எல்லா விதமான இந்த செயல்களையும் செய்ய வச்சு, அப்போ செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு வினை பதிவாது. ஏன்னா செய்யும் பொழுது நான் தான் அப்படின்னு சொல்ல வச்சுருதில்ல, அது பண்ணுற வேலை தான். எல்லாம் நான் தான் எவ்வளவு பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி போச்சு ஏறுது, விறுன்னு ஏறுது மேலே. ஆமாம், நீங்கள் அந்த ஆணவங்கிற ஒன்றை தாளில் ஆணவம்னு எழுதி பைக்குள்ளே வச்சுக்கணும். இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் என்ன சொல்கிறான், ஆஸ்பிரின் டேப்லெட் பைக்குள்ளே வச்சுக்கங்கிறான். கொஞ்சம் ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இல்லை. ஒரு டிஸ்பிரின் எடுத்து தண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக் ஆகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சரியாயிடும். ஒரு 2 மணி நேரம் தாங்க, அப்புறம் ஆஸ்பத்திரி போய் டாக்டர் பார்த்துக்கலாம். டாக்டரே சொல்கிறாங்க ஒரு மாத்திரை பைக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கு. ஆனால் மானுடர்களாகிய நாம் எல்லாரும் ஒரு மாத்திரை பையில் வச்சுக்கணும். என்னென்னா ஆணவம்னு எழுதி பையில் வச்சுட்டா போதும். ரொம்ப ஒரு மாதிரி தூக்குறப்போ ஆத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி. ஆமாம் ஆமாம், ஏதாவது ஒன்று நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க, ஆத்தி ஒன்றும் இல்லை
அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒம்புலன்னு அர்த்தம். அப்படியா சார், நான் நல்லா பேசினேன் நான் தான் அப்படின்னு விழப்போது அடி சாயங்காலம்னு அர்த்தம் வந்து. இல்லை, நான் இந்த ரூம் சாவி வச்சுருக்கேன் அதில். ஆனால் அங்கே உள்ள ஆணவம் வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இடம் தெரியும் இப்போ வந்து. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை செய்தி என்னென்னா, அந்த ஆணவம் என்ற ஒன்று நம்மோடு இருக்கின்றது என்கின்ற உரைப்பு எப்போதும் இருக்க வேண்டும். அதுக்காக சொன்னேன். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சுகர் இருக்குங்கிற உரைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதோ ஒன்று சுகர்னு சாப்பிட்டா மறந்து கூட சாப்பிட்றது. ஐயோ இல்லை வேணாங்க வந்து சுகர் இருக்குங்க, இல்லை ஒன்று இல்லை வேணாங்க வந்து, நான் ரொம்ப காலமாக இருக்குது அது வந்து தாளில் இனிப்புன்னு எழுதியிருந்தாலே வாசிக்க மாட்டாங்கிறாங்க, இல்லை ஏறிடும் அப்படிங்கிறாங்க சுகரை. அந்தளவு கவனம் வந்து. ஆமாம் ஆமாம், கான்ஷியஸ்னஸ். இந்த உடல் சார்ந்த ஒரு சுகருக்கே இவ்வளவு கான்ஷியஸ் இருக்கும்னா, இந்த சோல் சார்ந்த ஒரு பொருள், அதுவும் தீங்கி விளைக்கும் பொருள் மேலே எவ்வளவு கான்ஷியஸ் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் வந்து ஏன்னா பலவேறு பிறவிகளில் கூட வருது, இன்னும் பலவேறு பிறவிகள் நம்மளை தள்ளுறதுக்கும் தயாராக இருக்காது. அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர். நாம் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா இன்னும் எண்ணற்ற கோடி பிறவிகளுக்கும் தள்ளக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பொருளை நம்ம எப்படி நேற்றன சொன்ன மாதிரி கூட்டில் வாழ் சாத்தி திருவிழா உள்ளே சொன்னோம் அதை. ஏன்னா அது அவ்வளவு டேஞ்சர். நின்று போத்துருத்துவத்தை நிகழ்த்தி எப்போ சார் இது கூட வந்தது உங்களுக்கு? ஏன்னா இப்போ சுகரை டாக்டர் கேட்குறாரு, எவ்வளோ நாளாக உங்களுக்கு சுகர்? இப்போ தான் சார் ஒரு 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறோம் வந்து. அல்லது இப்போ ஆனவங்களை எப்போ வந்து சொன்னார், செம்பி நீர் களிம்பேய்ந்துன்னார். ஒரு செப்பு பாத்திரத்தை பொங்கல் அன்னைக்கு மட்டும் எடுத்து விளக்குறதுக்கு எடுப்போம் இல்லைங்களா இப்போல்லாம் வந்து. அப்போ அதில் என்ன இருக்கும், அந்த செப்பு களிம்பாக இதாக இருக்கும். அப்புறம் அதை போட்டு அது என்னங்க புளியா? ஆமாம், என்ன புளி போட்டு விளக்கணுமா? புளி உப்புமா? புளி உப்புமா, நீங்கள் உப்பும் சேர்த்துக்கங்க வந்து. ஆமாம், இப்போ அதெல்லாம் உங்களுடைய பீதாம்பரி பவுட்ரு. ஆமாம், 45 ரூபா ஒரு பாக்கெட்டு வாங்கி சக்கு சக்குனா வேலை முடிஞ்சு போச்சு. என்னங்க அம்மா, அப்புறம் யார் விளக்குறா? இல்லை, ஆணவ மரத்தை யார் விளக்குறான்னு நீங்கள் வந்து பாத்திரத்தை வச்சுட்டீங்க வந்து. நான் இதை விளக்குறத சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க உடனே நம்ம பாத்திரங்கள் வேண்டாங்க. என்னங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்லாங்க. வீட்டில் இருக்க ஆண்கள் பாத்திரங்கள் இருக்க பீதாம்பரி போட்டு வாங்கி கொண்டு கொடுத்தா தானே அவங்க கழுவ முடியும். பிறகு விளக்கலையே என்ன நீங்கள் வாங்கி கொண்டு கொடுக்கணும்ல. ஆமாம், அதனால் இப்போ புளியை போட்டு தேய்லாம் தேய்க்க வேண்டாம், பீதாம்பரி போட்டு சொல்லினா நீங்கள். அப்போ என்ன போகுது, அந்த களிம்பு அல்லது அந்த அழுக்கு ஒரு 4 நாள் எடுக்காமல் வச்சுருங்க, திரும்ப வந்துடும். சரி, இது எப்போ சார் நீங்கள் புது பாத்திரம் வாங்கி வரலாம்னுச்சு? வாங்கன்னு போல் 10 வருஷம் நல்லா தான் சார் இருந்தது, இப்போ தான் இப்படி ஆகுது. இல்லை, கடையிலேருந்து வரும்போது ஜனம் அப்படி தான் இருக்குது. ஏன்னாரு, அது அதனுடைய இயல்பு. அது மாதிரி இந்த ஆணவமலம் எப்போ வந்ததுன்னாரு, கூடவே இருக்கு வந்தது. ஆமாம், அதனால் என்ன ஒரு சொன்னார் பாருங்க, செம்பினிர் களிம்பேய்ந்து. ஆணவ மலத்துக்கு ஒரு பெயர் உண்டு, இருள் மலம் பொதுவாக எல்லாரும் சொல்கிறோம். ஏன்னா இருள் என்ன சொன்னோம், மறைக்கும். இப்போ திடீர்னு கரண்ட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல அப்படின்னா யாருக்கான ஒரு மறைப்பு ஏற்படும். அதே மாதிரி இது வந்து உயிரினுடைய அறிவை மறைக்கிறதுனால அதுக்கு இருள் அப்படின்னு ஒரு பொருள். மூலமலம்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா இந்த பிறவிக்கும் இந்த துன்பத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது அதுதான். அதனால் அப்பர் சாமிகள் கூட மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாயம்பர் வந்து. மூல நோயினா ஆணவ மூலத்தை, பிறவி நோயை சுவாமி நீக்கிறான். ஆமாம், கேவல நிலையில் தான். அப்போ தான் அது முழுமையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அப்போ தான் ஃபுல் இதில் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஆணவம் வந்து அங்கே தான் வந்து. அதனால் மூலமலம்னா எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது, அதனால் மூலமலம். அது ஒரு பேர் ஆணவமலத்துக்கு. பொதுவாக மலம்னு சொன்னாலே ஆணவமலம் தான். வெறுமன மலம்னு எழுதுனா, நீங்கள் வெறுமன கோயில்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னங்க சிதம்பரத்தை தான் குறிக்கும் இல்லைங்களா? வெறுமன கோயில்னு எழுதுனீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலினா திருநெல்வேலி கோயில்னு எழுதணும், மதுரைனா அளவாயின்னு எழுதணும். ஆனால் வெறுமன கோயில்னு மட்டும் எழுதிட்டீங்கன்னா அது வந்து சிதம்பரத்தை தான் குறிக்கும். அதே மாதிரி மலம்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே ஆணவமலத்தை தான் குறிக்கும், மாயாமலத்துக்கு அன்னமலத்தை இல்லை.
அந்த ஆணவ மலத்துக்கு இருள் மலம்னு பொதுவாக எழுதுவாங்க நூலில், மூலமலம்னு எழுதுவாங்க. இன்னொரு பேர் உண்டு அதுக்கு, செம்பினிற் களிம்பேந்துங்கிற கொள்கையை அது காட்டுறதுக்காக அதனுடைய குணத்துக்கு சகசமலம்னு பேர். சகசமலம், இந்த சகஜம்ங்கிற சொல்லு ஆகமத்திலேருந்து வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எப்போ இருந்து இருக்குன்னே சொல்ல முடியாதான், ரொம்ப சகஜமாக இருக்குது. டாக்டர் ஆனந்தராஜன் ஐயா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் அதுக்கு. அது என்ன சகஜம்னா எப்படி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அவர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர், ரொம்ப பெரியவர். அவருக்கு சான்றிதழ் தேவைப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில். அதனால் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு நாள் லீவ் போட்டுட்டு காலையில் அந்த ஆஃபீஸுக்கு போய் ஏதோ அந்த வாரிசு சான்றிதழ் ஏதோ ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கு அங்கே போய் கேட்டிருக்கார். அது கேட்டோன்னா இந்த சான்றிதழ்னா நீங்கள் அந்த சீட்டுக்கு போங்க, அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுங்க. ஆமாம், அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இங்கே இல்லைங்க, நீங்கள் வந்து அந்த அவர்கிட்ட கொண்டு கொடுங்க. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வந்தால் இப்படி ஒரு மனு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன எழுதுனா, இவர் தமிழ் பேராசிரியர், அவன் சொல்லியிருக்கான் இப்படி இப்படி எழுதுங்கன்னு. சரி எழுதிட்டு கொண்டு போய் பார்த்தா அவரை சீட்டில் அழகணும். அப்புறம் கேட்டால் அவர் நாளைக்கு தான் வருவாருன்ட்டான். இவர் ஏமாந்து போய் மறுநாள் காலையில் போயிருக்கார். அவங்கள பேராசிரியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே 12 நாள் தான் சிஎல், இந்த டீச்சிங் ஸ்டாஃபுக்கெலாம். ஒரு நாள் லீவு போச்சு, சர்டிஃபிகேட்டுக்கு ஒன்றுமே பண்ணலப்போ. 2ஆம் நாள் அந்த தாள்லாம் எடுத்துக்கிட்டு நேராக அவரை போய் பார்த்துட்டார். அவரை போய் பார்த்தா அவர், சார் இதுக்கு வந்து சூப்பரண்ட்டை நீங்கள் கொடுக்கணும், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு விட்டணும் அப்படி ஏதோ சொல்லி இழுத்து விட்டான். அப்போ போனால் அந்த சூப்பரண்ட்டை போனால் அவர், இல்லை சார் நீங்கள் அந்த இவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், அதை கையெழுத்து வாங்கிட்டு தான் என்கிட்ட வரணும்னு இங்கே சுற்றி அங்கே சுற்றி சாயங்காலம் 5 மணிக்கு வெளியே வந்துட்டார். இன்னும் அப்ளிகேஷனே கொடுக்கல. 2ஆவது நாள் லீவ் போச்சு. 3ஆவது நாள் காலையில் அங்கே போயிருக்கார். இவருக்கு என்ன சொன்னதில்ல, ஆனந்தராஜன் ஐயா நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப அன்பாக ரொம்ப பணிவாக இருக்கக்கூடியவங்க. அதனால் அவர் கண்டிப்பாக ஒரு வார்த்தை கடிந்து கூட பேச மாட்டார். அதனால் 3ஆவது நாள் காலையில் அங்கே போயிருக்கார். நல்ல வேளை அவருடைய நண்பர் ஒருத்தர் அங்கே பார்த்துருக்காரு. அவர், ஐயா ஆனந்தராஜனே நீங்கள் என்ன எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் வாங்கணுன்னு வந்தேன். ஐயா அது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேனே. இல்லை, அது இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன், முந்தா நாளே வந்தேன். இவங்கள பார்க்கணுனாங்க, அப்புறம் போனேன், அவங்கள பார்க்கணுனாங்க, ஒன்றும் இது பண்ண முடியல. உங்களுக்கு சான்றிதழ் வேணும் அவ்வளோதானே, ஒரு நிமிஷம் எங்கே இருங்க அப்படின்ட்டு அங்கே அந்த பியூனை கூப்பிட்ருக்காரு. அந்த நண்பர், அவர் பியூனை தெரியும் போல், கூப்பிட்டு சாருக்கு இந்த வாரிசு சர்டிஃபிகேட், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் ஒன்று ஏற்பாடு பண்ணி. அவர் உடனே சரி பண்ணிடலாம். இவர், இல்லை அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சும்மா இருங்க சார், கூட நண்பர் கம்முன்னு இருங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் தானே வேணும், உங்கள்கிட்ட எப்போ அப்ளிகேஷன்லாம் கேட்டேன். இல்லை இல்லை அது எனக்கு உங்களுக்கு தான் சார், கம்முன்னு இருங்க அப்படின்னோடனே அவன் வந்து அடுத்த கேள்வி, இல்லை சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறீங்களா டோர் டெலிவரியா? இவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அதாவது நண்பருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, இந்த மாதிரி அந்த பியூன் அப்படி செய்கிறானே அப்படின்ட்டு. உடனே அந்த நண்பர்கிட்ட, ஏப்பா நீ இவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் என்னமோ பல்கலைக்கழகத்தில் பார்க்குற வேலை பெருசுன்னு வச்சுட்டு இருக்கிறேன், நீ சாதாரண ஆள், ஆனால் இவ்வளவு உனக்கு செல்வாக்கு இருக்குன்னு, நீ கம்முன்னு இருங்க அப்படின்ட்டா. அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, இல்லை நான் சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நண்பர் சொல்கிறாரு அவர்கிட்ட, ஒரு 500 ரூபா கொடுங்க அவன்கிட்ட. இவரில் ஃபீஸ் 200 தானே நீங்கள் முதல்ல 500 ரூபா கொடுங்க. இங்கே இவருக்கு அது லஞ்சம்னே புரியல, ஏன்னா வாங்கி கொடுத்து பழகினா தானே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பயம் வர, கவர்மெண்ட் ஆஃபீஸு எல்லோரும் முன்னாடி வச்சு அதை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, லஞ்சம் வந்து வாங்குறது மட்டும் இல்லை கொடுக்குறதும் தப்பு தான். இப்போ நான் கொடுக்குறது தப்பு இல்லைங்கிற மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட, பட் நான் லா பாஸ் பண்ணல, ஆனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வாங்குறதுமே தப்பு இல்லைன்னு வந்துடும். வந்து வாங்கிட்டு வேலையை செஞ்சு கொடுக்கலன்னா தான் தப்பு அப்படின்னு ரூல் கொண்டு வருவோம் ஆணையமாக. அதனால் என்ன பண்ண, கவர்மெண்ட் ஆஃபீஸு இவருக்கு ஒரு பயத்தில் கொடுக்க வாங்க, அந்த ஆள் கொடுங்க சார் ஒரு 500 ரூபா கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு கையில் வாங்கியிருக்கான். இப்போ உடனே வந்து அவர் நண்பர் சொன்னார், என்னங்க இது எனக்கு அப்படின்னு. அந்த நண்பர் சொன்னார், இதெல்லாம் இங்கே ரொம்ப சகஜங்க அப்படின்ட்டுருக்காரு. வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போ இருந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து அங்கே வேலை நடக்குங்கிறது தெரியலையா. இங்கே யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இல்லைங்களே, அது வேறு வந்து. ஆனால் எல்லாம் ரிட்டையர் ஆனால தான் இருக்கீங்க, அதனால் பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எப்பொழுது துவங்கிற்று என்று தெரியாமலே வந்து இருக்கின்ற அது போல வந்து அதான் சகஜமலம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆணவ மலம் எப்போ இருக்குன்னே தெரியல. அதுதான் சித்தியார சொல்றாரு, செம்பினில் களிம்பேய்ந்து. அப்போ நின்று போத்துருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பேய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும்னார். அந்த வார்த்தை தான் ரொம்ப கவனம். ஏன்னா இது அஞ்ஞானம் காட்டி நிற்கும்னு சொல்லலை, என்ன சொன்னார் பாருங்க, என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும்னார். இந்த உலகத்தில் உள்ள தீமை தரும் பொருள் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் காலம் இருந்திருக்கும், அப்புறம் நீங்கள் இருக்கும் இதாக இருக்கும்.
ஆணவமலம் அப்படி இல்லையா, என்றைக்குமே. அதனால் ஆணவமலம் ரொம்ப கவனம். என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் எய்ந்து நின்றேன்னார். அதே ஆணவமலத்தை உமாவிஸ்வாச்சாரியார் சிவபிரகாசத்தில் சொல்கிறார். கிட்டத்தட்ட இவர் சொன்னது தான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி சொல்கிறார். அவர் ஒரு டெஸ்ட்டு அவ்வளோதான் வச்சுக்கிங்களேன். ஏகமாய்னா ஒன்றா தம் கால எல்லைகளில் மீளும் எண்ணறிய சக்தியதாய், தம் கால எல்லைகளில் மீளும், அதுக்குரிய காலத்தில் அது பண்ணுறதுனால தம் கால எல்லைகளில் மீளும், அங்கே அநேக சக்தி உடையதாயினார், இங்கே எண்ணறிய சக்தியதாயினார். ஆணவமலத்தினுடைய சக்தி நிறையலாம் சொல்ல, எண்ணறிய சக்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுன்னே சொல்ல முடியாதான், அவ்வளவு சக்திகளாம். ஏன்னா எவ்வளவு ஆன்மாக்கள்னே சொல்ல முடியாது, அவ்வளோ ஆன்மாக்கவே பற்றுறதுனால அது எவ்வளோ சக்தினே சொல்ல முடியாது. தம் கால எல்லைகளில் மீளும் எண்ணறிய சக்தியதாய். அடுத்த ஒரு வார்த்தை போட்டார், அடாடாடாடா, இருள் ஒளிர இருண்டனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணவ மலத்தை இருள்னு சொல்கிறோம், இந்த புற இருள் தான் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப இருட்டு. இந்த ஆணவ மலம் பக்கத்தில் வச்சா இந்த புற இருள் கூட கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும்னா பாருங்களேன், அப்படின்னா அவ்வளோ இருட்டும் அது. இங்கே பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த காலத்து வழக்கம், எங்கள் வீடுகளில் இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. சகோதரி அம்மா அப்பாவை தான் போவாங்க, பையன் போய் பார்க்க மாட்டார். பொண்ணு இங்கே வராது, பையன் அங்கே போக மாட்டாங்க. அவங்க தான் பார்த்து பெரியவங்களாக பார்த்து திருமணம் நடத்தி வைத்ததாக வரலாறுலாம் இருக்குது. அதனால் போய் பார்த்துட்டு வந்தோடனே இப்போ பையனோட அக்கா இல்லைன்னா தங்கச்சி சிஸ்டர் சகோதரி அவள் தான் சொல்லுவாள், பாட்டு நல்லா இருக்காடா, உனக்கு நல்ல லட்சணமாக இருக்கா, உனக்கு நல்ல பொருத்தம் அப்படின்லாம் இவ தான் சொல்லணும். அப்படி சொல்லி மாட்டி விடுவா பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வந்தது. அது என்னாச்சு, பொண்ணு நல்ல கருப்பு. அதனால் இப்போ அவளுக்கு அதை எப்படி சொல்லன்னு தெரில, கருப்புன்னா அப்படி ஒரு கருப்பு. அதனால் அவங்க சொல்கிறா, அவள் காக்கா பக்கத்தில் இருந்தான்னா காக்கா கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும்னா பாரு அப்படின்னா. உமாவிஸ்வாச்சாரியார் காதில் இது விழுந்திருக்கு. அவர் என்ன சொன்னார் பாருங்க, இருள் ஒளிர இருண்டனர். அப்படின்னா இருளானது கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும்னா பாருங்களேன், அப்படின்னா அவ்வளோ இருட்டு இந்த ஆணவமலம்னு அர்த்தம். ஒரு கம்பாரிசன். இருள் ஒளிர இருண்ட செம்பினிற் களிம்பெய்ந்து அதே வார்த்தை போடுறார். நித்த மூல மலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும்னர். நித்த எப்பவும் உள்ள மூலமலமாய் எல்லா பிற துன்ப காரணமாய் நித்த மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும்னாரு. அது இடத்துல ரெண்டாக பொருள் சொல்லணும். எல்லாருடைய அறிவையும் மறைக்கும் முழுதினையும், அறிவை பாதி மறைச்சுன்னு இல்லை முழுமையாக மறைக்கும். அறிவு முழுதினையும் மறைக்கும்னா எனக்கு ஒரு அறிவு இருக்குது, உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது, அதனால் எல்லாருடைய அறிவையும் மறைக்கும். ஏன்னா ஆணவ மலம் எல்லோருடையும் தொடர்புடையது. அது எப்படி மறைக்கும்னாரு? முழுமையாக மறைக்கும்னாரு எல்லாருக்குமே. அதுதான் கேவலம் நிலை ஆணவமலை மறைச்சோம். நித்த மூல மலமாய் அறிவு முழுவதினையும் மறைக்கும்னர் சித்திய இதில் சோப்ராஸில். அதே அது திருவள்ளுவர் பயனில் அவர் தான் திருவள்ளுவர் பயனில் இப்போ நான் எங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி அப்படி எடுத்துகிட்டு வர. இருள் என்றேல் துன்பு என்னார். இருள்ங்கிற ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தை துன்பம் எங்கேருந்து வந்ததுன்னார். நம்ம ஏதோ எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம், ஏதோ நம்ம பஸ்ஸில் போகிறோம், உட்கார இடம் கிடைக்க மாட்டேங்க, என்ன ஒரு சங்கடம் தானே. சிலங்களே பஸ்ஸே வர மாட்டேங்க, அதுக்கு உட்கார இடம் இல்லாத பரவாயில்ல. காலையிலேருந்து 2 மணி நேரம் நிற்கிறோம், பஸ்ஸே வரல. அப்படி அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இந்த துன்பம்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் நம்ம அதை பற்றி நிறைய சொல்லிட்டோம். சுவாமி தரமாட்டான், அவனுக்கு அதெல்லாம் காரியம் இல்லை. அப்போ யார் தருவாடினாரு? அந்த ஆணவமலம் தான் தந்தது. அதை சொல்கிறாரு, இருள் இன்றேல் துன்பு என் உயிரியல்பேல் போக்கும்னாரு. அதை சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, சில சமயவாதிகள், இந்த ஆணவமலம் என்பது உயிரோடு இருக்கின்ற ஒரு பொருள் தானே ஒழிய உயிரினுடைய குணம் அன்று. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பொருளுடைய குணம்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகிடும்னா, ஆணவமலத்தை நீக்கும் பொழுது உயிரினுடைய தன்மையும் மாறிடும். ஏன்னா உயிருடைய குணமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை இருக்குது, சர்க்கரைக்கு இனிப்பு என்பது அதனுடைய குணம்.
நீங்கள் இனிப்பை மட்டும் அதுலேருந்து நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது சர்க்கரைன்னு சொல்ல மாட்டோம், அவருடைய பொருளே மாறிடுச்சு. என்னங்க, சக்கையாயிடும் இல்லைங்களா? ஆமாம். ஆனால் பொருளுடைய தன்மை மாறிடும். அப்போ பொருள் இன்னது என்று நிச்சயிப்பது குணம். நான் கூட அடிக்கடி நினைப்பேன், நான் நினைக்கிறத விட ஒரு பெரியவர் எழுதியிருந்தார், அதை படிச்சுட்டு அப்புறம் அதை அடிக்கடி நினைப்பேன். இங்கே விலங்குகளுக்கும் மானிடர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் எதுன்னா, நிறைய விஷயம் ஒன்றா தான் இருக்கும். நமக்கும் கை கால், அதுக்கும் கை, நம்மளும் சாப்பிடுதோம், அதுவும் சாப்பிடுதோம், நம்மளும் தூங்குறோம், அதுவும் தூங்குறது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நம்மளும் கொஞ்சம் காலம் உயிர் வாழ்கிறோம், அதுவும் இருக்குது. அதுக்கும் ஒரு அம்மா இருக்குது, நமக்கு ஒரு அம்மா இருக்குது, நிறைய இருக்குங்க. என்னங்க பாருங்க, நம்ம சிரிப்போம், அது சிரிக்கலை, அது நல்ல வேளை சிரிக்கலை, அது சிரிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. இது தெரியாமல் நம்மள சில பேர் சிரிக்கிறதே இல்லை. விலங்கு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? சிரிப்பு. அந்த சிரிப்புங்கிற குணம் நமக்கு இருக்கிறதுனால தான் நாம் விலங்கில் மானிடராக இருக்கு. இப்போ எங்கிற சிரிப்பை தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட இருந்து நம்ம என்ன ஆகிடுறோம்? ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லைல்ல. அதுவும் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிட்றோம், அதுவும் தூங்குது, நம்மளும் தூங்குறோம் இல்லைங்களா? அதுக்கும் கோவம் வருது, நமக்கும் கோவம் வருது. ஆமாம். என்னங்க? ஆமாம், எல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி. ஆனால் என்னங்க, எல்லாம் கோவம் வரும், கண்டிப்பாக வரும், கோவம் வரும்ல. நீங்கள் அந்த பக்கம் வெளியே ஒரு மாடு நிற்கிது, அதிலே சபை இப்படின்னு பாருங்கள். அதனால் எல்லாத்துக்கும் கோவம் வரும், அதுக்கும் கோவம் வரும் இல்லைங்களா? அதனால் என்ன சொன்னார், அந்த ஒரு குணம்தான் இந்த பொருள் என்று நிச்சயப்படுத்துறது. இப்போ விலங்கையும் பார்க்கல, மனுஷனையும் பார்க்கல, அப்படி ஒரு உயிர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வித்தியாசம் எப்படி தெரியும்? ஓ, இவன் சிரிக்கிறவன் அப்படின்னா இவன் மானுட ஜாதி, அதுக்கு சிரிக்கிறதெல்லாம் அதனால் விலங்கு ஜாதி அப்படின்னு பிரிப்பு தெரியும். சிரிக்காம அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறமாவது வகுப்புலலாம் சிரிங்க. அங்கே என்ன அப்படியே முறைச்சி பார்க்குறது. அது சில பேர் முன் வரிசையில் முறைச்சி போட எனக்கு எனக்கு பயமாக இருக்கும். சட்டை பட்டன் மாட்டலையோ நம்ம அப்படின்னு நம்மளே எப்படி பார்ப்பாங்க. ரெண்டு சங்கடம் சார் இந்த இடத்துல உட்கார்ற அவங்களுக்கு தெரியும், மூர்த்திகளுக்கு தெரியும், அவங்களுக்கும் சங்கடம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ பாடுறவரும் நம்மளே பார்த்து பாடிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கே அந்த பாட்டு தெரியாது, நம்மள அதனால ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் நம்மளே பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பேர் இருக்கான் என்னையே பார்த்து பாடுறாருன்னு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பாடுற ஆளுக்கும் அங்கேருந்து உரைச்சி நீங்கள் பாடிட்டே இருந்தீங்க, அவன் என்ன நினைக்கான், இப்போ நீ வாடா, நீ வெளியே வா அப்படின்னு நினைக்கானா, அவன் நொந்து போய் இருக்கானா, அவன் என்ன பண்ண போறானோன்னு பயமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த மானுடராக இருக்கிறதே அதுதான் சிரிப்பு தான். நாம் சிரிக்கணும், நம்மளை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது, அவ்வளோதான் வித்தியாசம். நாமளும் நம்மளாக காரணம் தேடி சிரிக்கலாம், பிறரை பார்த்து சிரிச்சிட வேண்டாம், அவ்வளவுதான் அப்போ இந்த ஆணவ மலத்தை இவர் என்ன சொல்லாரு? உயிரியல்பேல் போக்கும்னாரு. அப்போ அதனுடைய இயல்பு இல்லை, அது உயிரினுடைய குணம். அது உயிருடைய குணம்னு சொல்லக்கூடாது, உயிருக்கு வந்த ஒரு குணம், அதுக்கு ஏற்பட்ட ஒரு குற்றம் அப்படி வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு தானிச்சு அந்த ஆணவ மலம் அதனுடைய இதை அந்த இருள்ங்கிறதோட வச்சு உமாவிஸ்வாச்சாரியார் திருவள்ளுவர் சொல்றார், அங்கே இருள் ஒளிர இருண்டான்னாரு. இங்கே ஒரு வார்த்தை சொன்னார், அந்த பாட்டெல்லாம் உண்மையிலே திருவள்ளுவர் மனப்பாடம் பண்ணி இங்கே வச்சுருக்கணும். எந்த நேரமும் ஒரு பொருளும் காட்டாது இருள். ஏன்னா எந்த பொருளையும் காட்டாது. இப்போ லைட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே தெரியாது, நம்ம கண்ணு பார்வை தெரியாமல் இருக்கான்னா பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னது அந்த பொருள் மேலே ஒளி இல்லாதனால யார் எங்கே இருக்கா, மைக் எங்கே இருக்கா ஒன்றுமே தெரியல. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும்னார். ஆனால் இருட்டுங்கிற ஒன்று இருக்குன்னு தெரியும். நம்ம அதனால் என்ன பண்ணுவோம், கரண்ட் போனோடனே குழந்தைங்களை கொஞ்சம் பிடிங்க, அந்த பக்கம் இருட்டாக இருக்குது, போய் தட்டிக்கிட்டு கீழே விழுந்துடாம, ஏன்னா இருட்டுங்கிற ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சனால உஷாராயிட்டோம். இருபொருளும் காட்டாது இதுன்னார். ஆணவ மலம் என்ன பண்ணுமா, புறப்பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. நான் ஆணவ மலம் கூட இருக்கேன்னு தெரிஞ்சுட்டுதுன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக இருப்போம், நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம். அது இருக்கிறதையும் மறைச்சிருமா.
அது கூட உமாவிசாச்சருடைய கருணை பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆள், லெஜெண்டு சார் அந்த ஆள். அதனால தான் ஜியு போப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு திருவாசகம் பண்ணும் பொழுது அந்த ஆள் நினைக்கிறாரு, சைவ சித்தாந்தம் தெரியாமல் திருவாசகம் படிக்க முடியாது. யாருக்கு? ஜியு போப்புக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா திருவாசகத்தை அனுபவிக்கணும்னா சைவ சித்தாந்தம் தெரியணும். சிவமாக்கி இணையாண்டன்னா சிவம்னா என்ன, சத்தினிவாதம், அதை சொல்ல வாரார் புரியணும். அப்போ தான் டாடா என்ன சார் எங்கனை கொண்டு சத்தினிவாதத்தை நுழைச்சாம பாருங்கள் சார் அந்த மாணிக்க வாசகர் அப்படின்னு அனுபவிக்கலாம். சத்தினிவாதம்னாலே என்னன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன பண்ணார், ஜியு போப்புக்கு தெரியுது திருவாசகம் படிக்கணும்னா அனுபவிக்கணும்னா, படிக்கிறது படிச்சுடலாம், அனுபவிக்கணும்னா வந்து என்ன பண்ணணும், சைவசித்தாந்தம் தெரியணும். அதனால் என்ன பண்ணார், திருவாசகத்துக்கு உரை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது முதல்ல இந்த எம்பாடிமெண்ட் எழுதுகிறாரு. அப்படியே சைவசித்தாந்தத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுகிறார். இதை பற்றி பசுபாசம் அதை பற்றி எழுது. ஏன்னா மேலே நாட்டுக்காரங்க அவங்களுக்கு தெரியல, அதனால் அவங்களுக்கே எழுதுகிறார். அதில் இன்னும் வேடிக்கை என்னென்னா, அதில் நிறைய மேற்கோள்கள் திருவள்ளுவர்லேருந்து கேட்டுறார். அதை காட்டி தான் அவருக்கு உடனே தோணுச்சு திருவள்ளுவனை முழுமையாக மொழிபெயர்த்துடலாம் அப்படின்ட்டு. திருவள்ளுவனை முழுமையாக மொழிபெயர்த்தார். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கொண்டு வந்து அந்த ஆள் தான். திருவாசகத்துக்கு உடனே திருவள்ளுவன் மொழிபெயர்ப்பையும் சேர்த்து கொடுத்தார். அந்த அதில் ஒரு வார்த்தை எழுதுகிறார் உமாவிஸ்வாச்சாரியார், த ஏபிளஸ்ட் ஆஃப் சைவா ஸ்கூல் மென் ஸ்ரீ உமாபதி நலினா. சைவ பல்கலைக்கழகத்திலேயே தலை சிறந்தவராய் விளங்குவோர் யாருன்னா உமாவிஸ்வாச்சார். நமக்கு அப்படி இல்லை, சந்தான குரல் எல்லாத்தையும் தான் நினைக்கிறோம். நம்ம வந்து இவர் பெரியவர் அவர் சொன்ன அப்படின்லாம் நம்ம சொல்லலை. வந்து ஏண்டார் தான் குருமுதலை, ஏன்னா அவரே சொல்லார், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர்பார். அதனால் வந்து அங்கேருந்து வருதுன்னு அதுக்கு மேலே போனால் நந்தியம் பெருமான போது சுவாமிகிட்ட இருந்து வர பரம்பரை இது. அதனால் அதெல்லாம் நம்ம அந்த பரம்பரையில் தெளிவாக இருக்கிறோம். இருந்தாலும் உமாவிஸ்வாச்சாரியாருக்கு அந்த சிறப்பை அப்படி சொல்கிறாரு அவர். இந்த பாட்டில் பாருங்கள், த ஏபிளஸ்ட் ஆஃப் சைவா ஸ்கூல் மென் ஸ்ரீ உமாபத்தின்னு எழுதுகிறார். ஜியு போப்போட சென்டென்ஸ் அது. அந்த உமாவிஸ்வாச்சாரியர் இந்த திருவள்ளுவர் பயனில் ஏற்கனவே சிவபிராசில் இப்படி சொல்லியாச்சு. இங்கே சொல்லும் பொழுது ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது ஆணவம்னு சொல்ல, இருபொருளும் காட்டாது இதுன்னாரு. ஆணவம் எல்லா பொருளையும் மறைக்குது, அந்த ஆணவத்தையே மறைச்சார் இந்த உமாவிஸ்வாச்சாரியர் அந்த பாட்டில். ஆணவங்கிற சொல்லே போடல. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது எது, ஆணவம். அதனால் அந்த ஆணவ மலம் என்பது அவ்வளவு கொடிதான பொருள். நம்முடைய அறிவை, நம்முடைய செயலை, நம்முடைய விருப்பு வெறுப்பு ஆற்றலை மறைக்கின்ற பொருள் ஆதலினாலே. என்னங்க போய் ஆணவம் தானே, ஆணவத்திலேருந்து வரதானே வந்து. ஆமாம். ஏன்னா நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்கன்னாலே அவருக்கு தெரியாதுன்னு தைரியத்தை தானே சொல்கிறீங்க. அப்படின்னா அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும், ஆணவம் வந்துடுதுல்ல, வந்துருச்சுல்ல. சூரியன் மேற்கே உதிக்கும் சொல்லி பாருங்களேன், சொல்ல மாட்டீங்க. அப்படி போய் சொல்லுவீங்களா என்ன? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா முட்டா பேலன்னு சிரிச்சிடுவான் வந்து. ஆனால் வேறு எதோட நம்ம போய் சொல்லும் பொழுது என்னென்னா அந்த அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் நான் தைரியமாக போய் சொல்கிறேன். எது அவங்களும் தெரிஞ்சிருக்கும், மனசுக்குள்ளே சிரிப்பாங்க வந்து. ஆமாம் ஆமாம். இல்லை பொய்ங்கிற ஒன்று சொன்னால் எப்படினாலும் எங்கேயோ இடத்துல தெரிஞ்சிடும்ல வந்து. ஆனால் அது பொய் சொல்கிறதுக்கான இது காரணம் எப்படின்னா அவங்களுக்கு தெரியாதுங்கிற நம்பிக்கையில் தானே சொல்கிறோம். நீங்கள் ஆசிரியர்கள்ட்ட போய் சொல்லுவோம், ஏன் நேற்று ஸ்கூலுக்கு வரலன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம் வந்து, இல்லைங்களா வந்து. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை வந்து இது பண்ணி சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் வந்து. அதனால் அது வந்து பொய்ன்னு இல்லை, எந்த ஒரு தீய பழக்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே காரணம் என்னவாக இருக்கும்னா ஆணவ மலமாக தான் இருக்கும். அதனால் அந்த ஆணவ மலத்தை நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, அந்த ஆணவ மலத்திலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஏன்னா எல்லாத்துக்கும் கூட இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆணவ மலம் என்னவெல்லாம் செய்யும்னார். எண்ணற்ற சக்தின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நூல்கள் எழுதியிருக்காங்க. அந்த பல்வேறு சக்திகளில் குறிப்பாக 2 சக்தியை சொல்கிறாங்க ஆணவ மலத்துக்கு. ஒன்று ஆவாரக சக்தின்னு பேர். ஆவாரக சக்தி அப்படின்னா வந்து அது உயிரினுடைய அறிவை மறைக்கும், அதான் ஆவாரக சக்தி. அறிவை மறைக்கும் ஆற்றல்.
ஆற்றல், அதுக்கு பேர் ஆவாரக சக்தி. இன்னொரு சக்தி சொல்கிறாங்க அதோநியாமிகா சக்தின்னு பேர். அந்த அதோநியாமிகா சக்திங்கிறது என்னன்னா உயிரை கீழ் நோக்கி செலுத்தும். இறைவன் என்ன பண்ணுறான், உயிரை மேல் நோக்கி கொண்டாட முயற்சி பண்ணுறான், ஞானத்தை நல்குகிறான், பேர் இன்பத்தை உணருமாறு செய்கிறான், பேர் அறிவுப்பூர்வலாக நம்மை மாற்ற முயற்சி செய்கிறான். ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் நம்மளை மேலே கொண்டாடுறது. இது என்ன பண்ணும்னா கீழே கொண்டு வருது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அவன் பக்கத்தில் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அவ்வளோ பண்ணும். சுவாமி பக்கத்தில் நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யுமோ சுவாமி இது ஆணவமலத்தோட வேலை. ஏன்னா கீழ் நோக்கி செல்லும். ஏன்னா நம்ம சாமி கூட சேர்ந்தா மேலே ஏறி போயிடுவோம். அது எது பண்ணுதுன்னாரு, அதனுடைய அதோநியாமிகா சக்தி. அப்போ அதுக்கு சக்திகள் பல, அதில் ரெண்டு முக்கியமானது ஆவாரக சக்தி, அதோநியாமிகா சக்தி. அந்த திருவருள் பயனில் இருள் மலநிலைன்னு தலைப்பு போட்டு ஒரு அதிகாரம் 10 பாட்டு இந்த ஆணவமலத்தை சொல்கிறார். அதில் என்ன பண்ணார், 9 பாட்டு ஆணவமலத்தை சொல்லிட்டே வந்தார். 10வது பாட்டில் இந்த ஆணவத்துக்கும் மாயைக்கும் அல்லது கண்மத்துக்கும் அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அருமையாக சொன்னார். மாயை நல்ல பொருள்னு ஏற்கனவே சொல்லிட்டே வந்தேன். ஆனால் அது என்ன பண்ணும், ஆணவத்தோடு சேருகின்ற பொழுது நமக்கு மயக்கத்தை செய்யும். ஆணவம் தனியாக இருக்கும்பொழுது என்ன செய்யும்னாரு, மயக்கத்தை செய்யாது. அப்போ என்ன செய்யும்னாரு, மறைச்சிடும். மறைத்தல் வேற, மயக்குதல் வேற. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் வச்சாச்சு, நீங்கள் யாருமே தெரியலன்னு வச்சுங்க எனக்கு, அது மறைத்தல். இந்த பின்னாடி இருக்காங்க, அது யார், சுப்பிரமணியமா அல்லது காளீஸ்வரனா, அவர் யார் அப்படின்னு எனக்கு ஒரு இது மயக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இவரா அல்லது அவரா, அல்ல ஜனால தப்பாக கூட புரிஞ்சுக்கிறேன், இவர்களே நான் அவர்கள் நினச்சி. இது மயக்கம். ஒரு ஸ்க்ரீனை போட்டு இருக்கிறதே தெரிலங்கிறது மறைத்தல். ஆனால் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு அல்லது தப்பாக புரிஞ்சுக்கிறது நம்ம அவங்கள தான் மூர்த்திகள்னு நினச்சிட்டேன், இவங்கள ஏதோ அப்படின்னா அது மயக்கம். மாயையோடு சேர்ந்த பொழுது ஆணவம் சேர்றது மயக்கம். அது அதனுடைய பொது இயல்பு. ஆணவத்தினுடைய சிறப்பு இயல்பு என்பது மறைத்தல். இதை 1.25 வரியில் மனுஷன் எப்படி வச்சு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. அதுக்கு அதில் ஒரு எக்ஸாம்பிள் வேறு. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்துன்னார். விடிவாம் அளவும் விளக்கு எதுக்கு, மாயைக்கு சொல்கிறார். இப்போ ராத்திரி 11 மணிக்கு இந்த இடம், 11 மணினா ரொம்ப ஆமாம் இருக்கட்டுமே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ கரண்ட் போயிட்டு நம்மளாம் உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கரண்ட் போயிடுது. அப்போ என்னாச்சு, கும் இருட்டு. 11 மணினா எப்படி இருக்கும், கும் இருட்டு, ஒன்றுமே இல்லை, யார் எங்கே இருக்கானே தெரில. இப்போ அந்த இருட்டு என்ன பண்ணிருச்சு, அது அந்த இருட்டுன்னு சொல்லிட்டாலே ஆணவமலம் இருள். ஆனாலும் என்ன பண்ணிருச்சு, மறைத்தல். எல்லாரையும் மறைச்சிட்டு, யார் இருக்கான்னு எனக்கு தெரில, உங்களுக்கு நான் தெரில, மறைச்சாச்சு. சரிங்களா? இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அம்மா அங்கே ஏதோ ஆஃபீஸில் பேசி எடுத்துகிட்டு வந்து ஒரு அரிக்கன் லைட்டு, அந்த காலத்தில் இல்லைனா ஒரு மெழுகுவர்த்தி ஒன்று கொண்டு வந்து பொறுத்து முதல்ல, அதாவது அதை வச்சு பாடம் நடத்த முடியாது. இருந்தாலும் முதல்ல யார் எங்கே இருக்கானு எனக்கு கீழே விழுந்துடக்கூடாது, வயசான ஃப்ளாஸ்க்கை வச்சுருக்கிறோம், இதை வச்சுருக்கோம், கீழே கொட்டிடக்கூடாது. அதுக்காக இல்லையா, அதை ஃப்ளாஸ்க்கை கொட்டிடக்கூடாது, வெந்நி காலில் ஊற்றிடக்கூடாது. அது நம்ம ஃப்ளாஸ்க்கை கொட்டி அடுத்தவங்க காலில் போட்டுவிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் சங்கடம். ஆமாம், அதை எடுத்து கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கும். அது மாதிரி நேரத்தில் கரண்ட் போகிற நேரத்தில் அதனால் என்ன பண்ணால் அந்த மாதிரி பொருட்களாக இல்லை, அது தெரியறதுக்காக ஒரு மெழுகுவர்த்தியை நடுவில் பொருத்தி வச்சுட்டாங்க. இப்போ முழு வெளிச்சம் நமக்கு வந்தாச்சா, இல்லை. ஆனால் வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இருக்கு. இருட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த இடத்துல ஒரு கயிறு கிடக்கு. இதுக்கு முன்னாடியும் கிடந்தது, ஒன்றுமே தெரில இப்போ, ஏன்னா இருட்டு. இப்போ அது கயிறுனோட சொல்ல, அது கயிறா அல்லது பாம்பான்னு தெரில, ஒன்று என்னமோ நீளமாக அப்படி கிடக்கு, இப்படி இருக்குது. ரைட்டுங்களா? இந்த வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது அப்படி இப்படி மின்னுத மாதிரி இருக்குது. ஏன்னா கயிறில் இந்த சிக்னா பேப்பர் மாதிரி ஏதோ ஒட்டின கயிறு, அதனால் அது அந்த வாய்ப்பகுதியில் மட்டும் இப்படி கிணுக்குங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் உட்காந்து பாடம் நடத்துவானா இங்கே, இல்லைங்களா? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அதுக்கப்புறம் ஒருத்தர் உட்காந்து பாடம் நடத்துவாரா அப்படின்னு. இல்லை, நடத்த மாட்டோம் சார். இருக்க மாட்டாங்க சார்னார். அதுக்கப்புறம் உட்காந்து பாடம் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு அது பரவாயில்ல அப்படின்ட்டான் அவர்கிட்ட. அந்த பாம்பு அது பாம்பா கயிறா தெரில. இப்போ நல்லா பாருங்க, முதல்ல முழு இருள்,
அப்போ அது கண்ணுக்கே தெரில. அப்போ ஆணவம் மறைத்தலை செய்தது. இப்போ மாயை என்ற விளக்கு வந்தது. மாயை விளக்கு அதான் அந்த மெழுகுவர்த்தி கேண்டில் கொண்டதமே, அது மாயை. இப்போ அது நல்ல பொருளாக கெட்ட பொருளாக? நல்ல பொருள். ஏன்னா முன்னாடி இருட்டாக இருந்தது. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, சேஃபாக முதல்ல உங்கள் புத்தகத்தை செல்ஃபோனை அப்படி கையில் பத்திரமா வச்சுடலாம், அது ஃப்ளாஸ்க் அப்படி வச்சுக்கலாங்கிற அளவுக்கு அது வெளிச்சம் தெரிஞ்சுது. அதனால் அது நல்ல பொருள். அதுக்கு முன்னாடி மொபைல் எங்கே வச்சேன்னு தெரில, இந்த இருட்டில் அப்படிங்கிறதுக்கு போல இப்போ மொபைலை முதல்ல வைங்க, பத்திரமா வைங்க, பேனாவுக்குள்ள வைங்க அப்படின்ட்டு ஏதாவது எழுதுகிற பேனா கீழே போட்டுறாங்க, யார் மேலே குத்திடாமல் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பத்திரப்படுத்திக்கிற அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணது எது? அந்த கேண்டில் தான், மாயை. இப்போ எனக்கு அது பாம்பா கயிறான்னு சந்தேகம் வந்ததுக்கு காரணம் இந்த மெழுகுவர்த்தி தானே. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு சந்தேகம், உண்மையிலேயே பாம்பா கூட இருந்திருக்கலாம், எனக்கு முதல்ல சந்தேகமே இல்லை. ஏன்னா அறிவு மறைத்தல். இப்போ என்ன ஆயிடுச்சு? சந்தேகம் வந்துடுது எனக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, அதனால் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த மெழுகுவர்த்தி நல்ல பொருளா கெட்ட பொருளா? ஒரு முடிவுக்கு வர இவ்வளோ தண்ணி குடிச்சுக்கிறேன். இல்லைங்க, நான் கேட்குற கேள்வி மாய. நீங்கள் அதோடு சேர்ந்து கூட்டணிலாம் வேண்டாம், தனித்தனி கேட்க பாருங்க. முதல்ல நாங்கள் உடனே கூட்டணி ஆட்சி அமைப்போம். நீங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன டெபாசிட் வருமா சொல்லுங்கள். கேள்வி அது மாய். இப்போ அந்த விளக்கு நல்ல பொருளா கெட்ட பொருளா? ஒன்றும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக உட்காந்துருந்துருப்போம். இந்த விளக்கை கொண்டு வந்து சந்தேகத்தை கொண்டு வந்து இப்போ அந்த பக்கம் போய் தொட்டு பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது, எந்திரிக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. இப்படி நம்மளை ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்குனது அந்த விளக்கு பண்ண வேலை தானே. அதை போய் நல்ல பொருள்னு சொல்லலாமா? வர முன்னாடி இன்னும் பிரச்சனை இல்லாமலாம் இருந்தோம். நீங்கள் பரீட்சை எழுதி ஒரு மாதம் நிம்மதியாக இருப்போம் இல்லைங்களா? ஏன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடும்னு தெரியும், ஆனாலும் நம்ம ஜாலியாக இருப்போம். ஆனால் பேப்பர் வருது அன்னைக்கு இருக்க இல்லைங்களா? அப்போ நமக்கு வழிபாடெல்லாம் என்னவா இருக்கும்னா, என் பக்கத்து பெஞ்சு அவனும் ஃபெயில் ஆயிடணும், பக்கத்து வீட்டுக்காரன் அவனும் ஃபெயில் ஆயிடணும். ஏன்னா நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு நம்ம கேட்டதே இல்லை. ஏன்னா முடியாது, அவனாலே முடியாது அது. அதனால் என்ன ஒன்றும் இவன்லாம் ஃபெயில் ஆயிடணும். அன்றைக்கி ஒரு பையன் சாமி கும்பிடுதான், சுவாமி இந்தியாவுடைய தலைநகரை லண்டனாக மாற்று. என்ன அப்படின்னா, இல்லை இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்கு, நான் லண்டன்னு எழுதிட்டேன், அதனால் இப்போ நீ மாற்றனே. சாமிகிட்ட வழிபாடு வைக்கான் குழந்தை. அது மாதிரி நம்ம சாமிகிட்ட வழிபாடு வைக்கும் பொழுது நம்ம பாஸான்னு கேட்டதே இல்லை. ஒரு 3-4 பேர் பேரை சொல்லி இவெல்லாம் பெயராகிறத கொஞ்சம் பார்த்துக்க. ஏன்னா அவன் பாஸ் ஆனானா வீட்டில் எவ்வளோ பஞ்சாயத்து ஆயிரும் வந்து. அது மாதிரி இப்போ வந்து பேசாமல் இருந்திருப்போம் நம்ம பாட்டு. அது இந்த விளக்கு வரப்போய் தானே அந்த பிரச்சனை வந்தது. அப்படின்னா அதற்கு அந்த மயக்கம் ஏற்பட்டதற்கு காரணம் இந்த விளக்கு இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் போதிய வெளிச்சம் இல்லாத இருட்டு தான் அதுக்கு காரணம். இப்போ இதே இது மறுநாள் காலையில் 7 மணி ஆகட்டும், சூரிய வெளிச்சம் வந்துருச்சு, அதில் உங்களுக்கு சந்தேகம் வருமா? வரல. ஏன்னாச்சு? இருள் நீங்கி விட்டது. அப்போ அதில் வந்து அந்த சந்தேகம் வந்ததுக்கு எது காரணம்? ஆணவம். அப்போ முதல்ல அந்த சந்தேகம் வரலையே உங்களுக்கு அப்படின்னா, அது முதல்ல மறைத்தலை செய்தது. மாயையோடு சேர்ந்த பொழுது மயக்கத்தை செய்கிறது. மறைத்தல் தொழிலை தனித்து நின்று செய்யும் ஆணவம் மாயையோடு சேரும் பொழுது மயக்கத்தை செய்யும். அதனால் மாயை மேலே தப்பு இல்லை. ஆனாலும் நீங்கள் சில பேர் என்ன நினைக்கணும், சார் என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், அங்கே சந்தேகம் வந்தது இந்த லைட்னால தானே சார் அப்படின்னா. அதனால தான் சித்தியார் ஆசிரியர் சொன்னார், மாயை மயக்கமும் செய்யும் என்றேன்னர். மயக்கம் செய்யும்னு சொல்லலை. ஆமாம், மாயை நல்ல பொருள். சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லுது, மாயை நல்ல பொருள். ஆமாம், சந்தேகமே இல்லை இல்லை, அது கரெக்ட், அது சரிதான். இல்லை இல்லை, அது என்னென்னா இருட்டிலே இருந்தோன்னு வச்சுங்க, ஒரு நாள் என்னைக்காவது வெளிச்சத்துக்கு வரணும் இல்லையா? எவ்வளோ நாள் இருட்டிலே இருக்கிறது? இப்போ பரீட்சை எழுதுனா ஃபெயில் ஆயிடுவேங்கிறக்காக பரீட்சை எழுதாமலே எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது இல்லையா? பாஸ் ஆகணும் இல்லையா? ஸ்கூல் அடுத்த மேல் படிப்புக்கு போகணும், வந்து இதாகணும். அதனால் வந்து இருட்டிலே இருக்கிறதுங்கிறது நல்ல இது இல்லை. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் வந்து. அதனால் இருட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும். வர்றதுக்கு இப்போ முதல்ல இப்போ இது
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மாயை நல்ல பொருள் என்ன ஆச்சுன்னா, அந்த பொருளை இப்போ வச்சுக்கிட்டு அப்போ நமக்கு நல்ல தெரியும். அவர் அருமையான வார்த்தை போட்டார், அந்த விளக்கு எவ்வளோ நேரத்துக்கு உனக்குன்னாரு, விடிகிற வரைக்கும் சார். காலையில் விடிஞ்சு கொடுத்தோன்னா சூரியன் வந்துடு. அதுதான் சொல்லார், விடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை. அப்போ அது எப்பன்னாரு, எப்போ இந்த இருளை நீக்குவதற்கு சுவாமி எழுந்தருளுகிறானோ அப்பொழுது இந்த மாயை என்பது தேவையற்ற பொருளாகி விடுகிறது. அதுக்கப்புறம் பகல்லையும் நம்ம அதை விளக்க பிடிச்சிட்டு போகணுங்கிறது இல்லை என்னங்க. ஆமாம், அதனால் விளக்கு இப்போ நமக்கு அது தேவையில்லை. விளக்கு பிடிச்சோம்னா பட்டக்கட்டையில்ன்றார் அவர் உமாவிசாச்சாரியர் ஞாபகப்படுத்துகிறார். அதனால் அது தேவையில்லை. அப்போ என்ன இதாக இருக்குது அப்படின்னா, அது சொல்லார், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்துனார். அந்த மாயையும் கண்மமும் ஆதி வந்துனார். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்லன்னு அர்த்தம் ஆதின்னா. ஆனால் ஆணவங்கிறது அனாதியாகவே கூட இருந்தது, எப்போதும் இருக்குது. இது என்ன பண்ணுறான், சுவாமி கொண்டாந்து சேர்க்குறான். முதல்ல சாமி கொண்டாந்து சேர்க்குறான். மாயிலிருந்து இந்த உடல், இந்த உலகம், இந்த நுகர்ச்சி பொருள்கள், கண்மத்திலேருந்து செயல் திறன் எல்லாத்தையும் அவன் கொண்டாந்து சேர்க்குறான். இதெல்லாம் நடுவில் வந்தது. அதனால் என்ன சொன்ன பாருங்கள், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்துனார். அதனால் இந்த ஆணவ மலத்திலிருந்து நம்ம வெளிக்கொண்டு வருவதற்காக சுவாமி அந்த கண்மத்தை குணம்தான். கடைசி 5 நிமிஷம் ஆணவ மலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது கொடியது, அதிலிருந்து வெளியே வரணும். அது வெளியே வர்றதுக்கு என்ன வழி, அதை மட்டும் சொல்லிட்டா நேரம் முக்தி என்பதுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் போயாச்சுன்னு அர்த்தம். டிக்கெட் எடுத்தாச்சுன்னு சொல்லலாம். திருவள்ளுவர் பயனில் அடுத்தால ஒரு அதிகாரம் போட்டார், அருள் அது நிலைன்னு ஒரு அதிகாரம், அருள் உரு நிலைன்னு ஒரு அதிகாரம். அருள் அது நிலையில் திருவருளுடைய சிறப்பெல்லாம் சொல்லுவார். அருள் உரு நிலையில் அந்த அருள் எப்படி உருவம் தாங்கி நமக்கு வழிநடத்தும். உருவம் தாங்கின்னு அர்த்தம், குருநாதராய் எப்படி சுவாமி தான் வரான், அது எப்படி வரான்னாரு, குருநாதராய் வருவான். அதைத்தான் அந்த 2 அதிகாரத்தில் சொல்லி, அதுதான் இந்த ஆணவமலை நீங்கிறதுக்கு வழியினர். அதை அந்த அருள் அது நிலையில் ஒரு குறட்பா சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் தலையிலது போல்னார். அருளை விட பெரிய பொருள் ஒன்று இந்த உலகத்திலே கிடையாதுன்ட்டு. ஏன்னா சுவாமியுடைய அருளுக்கு முன்னாடி என்ன நிற்க முடியும். அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் அது போல். உண்மையாக பாருங்களேன், திருவருள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் இப்படி இங்கே உட்கார்ந்துருந்துருக்க முடியல. பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறோம், பல வாய்ப்புகள், பல வசதிகள். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி குடும்பத்தில் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, ஒருத்தர் வேலை பார்க்கல, ஒருத்தர் ரிட்டையர் ஆனவங்க பல்வேறு இதுகளில். ஒருத்தர் திருநெல்வேலிலேருந்து வந்திருக்கிறார், ஒருத்தர் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கார், ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறார், பல இடங்கள். ஒருத்தர் ஏரோப்ளைனில் வந்திருக்கிறார், ஒருத்தர் ட்ரெயினில் வந்திருக்கிறார், பல. ஆனால் எல்லோரும் இன்றைக்கி இந்த ரூமில் இங்கே உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா திருவருள் தானே ஒன்று சேர்த்துருக்க முடியும். யாரால் இப்படி ஒன்று சேர்க்க முடியும்? திருவருள். அதான் சொன்னார், அருளில் பெரியது அகிலத்து இல். அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறனா நம்ம இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்னா அது திருவருள்னார். பாமன் சுவாமிகள் சொல்றார், எந்தையே இறையே இணை அருள் இலையேல் இங்கியான் உய்ந்திலே நந்தோவர். நான் என்னால், அதாவது இணை அருள் இல்லைன்னா, பெருமானுடைய அருள் இல்லைன்னா நம்மளால் இப்படி இங்கே உட்கார்ந்துருக்க முடியுமான்னார். எந்தையே இறையே இணை அருள் இலையேல் இங்கியான் உய்ந்திலே நந்தோ சிந்தை சேர்வானே திகழ்வுழு பொருளே திருப்பரங்கிரி உரை சிவனே. திருப்பரங்குன்றத்தில் பந்தமே போக்கி பதருளாக்கி பகல் இரவு அணவிடா நிலையில். காலையிலுடைய யாரோ சொன்னாங்க, சார் பகல் இரவுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டாங்க, ஏன்னா அந்த இடம் அப்படி வித்தியாசம் வருது. பகல் இரவு தெரியாத இடம்னா முக்தின்னு வந்தாது. பகல் இரவு அணவிடாத நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமாளையம்பர் தமிழ் சமையல் திருவலங்கல் திரட்டில். அப்போ அந்த அருள் என்பது பார்த்திங்கன்னா இப்போ அதான் மாவிசா ஒரே வார்த்தையில் அருளில் பெரியது அகிலத்து இல் அப்படின்ட்டு. அந்த அருள் நமக்கு எப்படி உதவி செய்யும்னார். அடுத்த அதிகாரத்தில் அருள் உருநிலை அப்படின்னு போட்டார். உருவம் தாங்கி வருவான். யார் உருவா? சுவாமி வரான். என்ன உருவம் தாங்கி வாரான்னார்? நமக்கெல்லாம் மானுட சட்டை தாங்கி வரான். மானுட சட்டைன்னா எப்படின்னாரு? நம்மளை மாதிரியே இருப்பான்ட்டார். எதுக்கு நம்மளை மாதிரியே இருப்பான்னாரு? வேறு உருவத்தில் வந்தால் நம்ம அடையாளம் கண்டாமல் விட்டுறக்கூடாது, இல்லை பயந்து போய் ஓடிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணாங்க, நம்மளை மாதிரி இந்த மாதிரி குருநாதர்களாக அப்படியே வரோம். நம்மளை மாதிரியே நமக்கு அவங்கள ஏற்கனவே நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம போய் பழகிறோம் சாமி அப்படிங்கிறோம். அவன் உள்ளே இருந்து என்ன பண்ணுறான், வெரி குட் வா வா அப்படின்னு நம்ம பிடிச்சிக்கிறான். குருநாதர்கள் அப்படி பிடிச்சிக்கிறாங்க நம்மளை. பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவியினர்.
பார்வைன்னா பார்வை விலங்குன்னு அர்த்தம். காட்டில் யானையை போய் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? பழகின யானையை கொண்டு போவான். அது மாதிரி சுவாமி என்ன பண்ணால் பழகின உத்தர குருநாதரை கொண்டாடணும். நம்ம அதனால் அவர் தான் எனக்கு தெரியுமேன்னு பக்கத்தில் போகிறோம், பிடிச்சி அமுக்கிடாங்கலாம், பிடிச்ச உடனே சாக்கில் பிடிச்சி கொண்டு போயிடுறோம். நம்மளை எங்கே கொண்டு போகிறான்? ஆனவமலத்திலேருந்து எடுத்து அருள் உள்ளது தூக்கிட்டு போயிடுறான். அவன் பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவியில். அது அவனே வரணுமா சார்? அவ்வளோ பேருக்கு அவனே வர முடியுமா? அதுக்கு ஆள் ஏஜெண்ட்டை போட்டு இது பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதானே, என்ன இல்லையா? அவனே வரான். ஏன்னாரு, ஒன்று கருணை, ரெண்டாவது நீங்கள் நல்லா பாருங்கள், ஆணவ மலத்திலிருந்து நீக்கம் செய்கிறதுக்கு வாரான். ஆணவ மலத்திலிருந்து நீக்கம் செய்கிறவன் இயல்பாகவே ஆணவ மலத்திலிருந்து நீங்கிறவனாக இருந்தால் தான் முடியும். ஏற்கனவே ஆணவ மலம் உள்ள நீ இருக்கவன் எப்படி ஆணவ? கொரோனாவுக்கு வைத்தியம் பண்ணுறவனுக்கு கொரோனான்னு வச்சுக்கோங்க, இல்லையா? இல்லை. அப்போ ஆணவ மலம் நீக்கம் செய்கிறவன் எப்படி இருக்கணும்? அவன் இயல்பாகவே ஆணவ மலம் இல்லாதவனாக இருக்கணும். அது யார்? சுவாமி மட்டும்தான். அதுக்கு இன்னொரு காரணம் வேறு சொன்னார். யார் ஒருவர் கூடவே இருக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் நமக்கு உடம்பு சரியில்லை அதுன்னா அந்த நோயினுடைய தாக்கம் நல்லா தெரியும். இப்போ வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி காய்ச்சல், பேரனுக்கோ பேத்துக்கோ வீட்டில் காய்ச்சல்னு வச்சுக்கோங்க, யாருக்கு தெரியும்? அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், தாத்தாவுக்கு தெரியும், பாட்டிக்கு தெரியும், வீட்டில் அந்த தெருவில் இருக்க 50 இருக்குன்னு தெரியுமா? நான் ராத்திரி இல்லை. அப்போ இவங்க தான் முடிவு பண்ணிக்கிறாங்க, இப்போ ஒரு சிறப்பு கொடுப்போமா, இல்லை டாக்டர் எப்பவுமே கூட்டு போமா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா. ஏன்னா அந்த நோயினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். குழந்தை லேசாக தான் காய்ச்சல் இருக்குது, காலையில் பார்ப்போம், ஒரு பேராசிட்டமால் சிறப்பு கொடுத்து கொஞ்சம் தூங்க வைங்க காலம். இல்லை சிலங்களில் ரொம்ப அந்த மூச்சு வாங்குறதுக்கே தடுமாறான கதறான பாவம், அடைச்சி போய் தூக்கிட்டு போயிடலாம் ஆஸ்பத்திரிக்கு, அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறாங்க? இங்கே உள்ளே இருக்கிற ஆணவமலம் நோய் யாருக்கு தெரியும்? கூட இருக்கணும் தான் தெரியும். உள்ளே யார் இருக்கா? கூடவே சுவாமி இருக்கிறான். அவன் கூடவே இருந்து இந்த நோயினுடைய தன்மை அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் தான் செய்யணும். அதை என்னாரு, அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதாம்னர். அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி யாருக்கா? சுவாமி இருக்கிறான் உள்ள. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் உள்ளே இருக்கிறான். அதனால் அவனுக்கு உள்ளே இருந்துட்டு பார்க்கணும் ஆணவமலத்தை. பாவம் இந்த குழந்தை, இந்த உயிர் இந்த ஆணவமலத்தில் மாட்டிட்டு என்ன பாடுபடுது பாவம். நம்ம சொல்லுவோம்ல, பாவம் சார் குழந்தை, கிடைக்கிது, அதுக்கு வாயை திறக்க முடியல, மூச்சு விடுறதுக்கே திணறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி சுவாமி நம்மளை பார்க்குறான். அந்த ஆணவமலத்தை மாட்டிட்டு இவனால் மூச்சு விடவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல, என்ன தடுத்துட்டு மாறிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவன் அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடறான் நம்மளை. அதனால தான் அவனே செய்யணும். அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான் திருவள்ளுவர். அதனால் என்ன பண்ணுறான், இந்த ஆணவ மலம் நீக்க எப்படி நடக்குன்னாரு, குருநாதருடைய உபதேசத்தால் அறியாமை நீங்கும். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வினை நீக்கம் சொல்லிட்டேன், வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டோம். என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். மாயாமலை நீக்கம் எப்போ நடக்கும்? அடியார் தொடர்பு இருக்க மாயாமலை நீங்கும். அதுதான் நேற்று கூட மூர்த்திகள் சொன்னாங்க, குரு லிங்க சங்கம வழிபாடு. சங்கமம்னா அடியார் திருக்கூட்டம். அடியார் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்தலும் அடியார் கூட்டத்தில் உரைதலும் மாயாமலம் நீங்குவதற்கு உதவி செய்யும். கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானை லிங்கமூர்த்தியாய் அவனை சென்று பரமேஸ்வரனை வழிபாடு செய்தல், திருமுறைகள் படித்தல், இதெல்லாம் கர்ம வினை நீங்குவதற்கு உதவி செய்யும். ஆணவமலம் நீங்குவதற்கு குருநாதருடைய வழிபாடு தான் நீக்கும். எல்லாம் சுவாமி தான். அடியார்கள்லாம் யார்? சுவாமி தான் அடியார்கள். அங்கே சுவாமி தான் அங்கேயும் உட்காந்துருக்கான். கோயிலில் யார் இருக்கா? சுவாமி தான் இருக்கான். குருநாதரோட யார் இருக்கா? சுவாமி தான் இருக்கிறான். ஆனால் இந்த கோலத்தில் இருக்கிறான். என்னங்க? படமாட கோயில் ஒன்று இல்லைங்களா? தான் கூடவே வச்சுருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி தெரியாத பாட்டு அப்பப்போ எடுத்து கொடுக்குறதுக்கு தான் கூட ஆள் கொண்டு வந்துருக்கு நாங்கள். ஆமாம், உங்களுக்கு அந்த தொந்தரவில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ எங்களை மாதிரி தெரியாத ஆளுக்கு என்ன பண்ணுறது? இப்போ அதாவது புத்தகத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது கைடு எடுத்துகிட்டு போவோம். அது கைடு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, அதை சின்ன சின்ன தாளாக வேறு எழுதணும் பரீட்சைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அந்த படிக்கிற அதை கொண்டு இங்கன வச்சு எவ்வளோ அதெல்லாம் சார். நீங்களாம் நல்லா படித்த ஆட்களுக்கு அதில் உள்ள கஷ்டம் உங்களுக்குலாம் தெரியாது. எழுதி பார்த்தா தான் தெரியும். ராத்திரியே உட்காந்து எழுதணும் சார், எந்த கேள்வி வருதுன்னு தெரியாது. சில நேரங்களில் என்ன ஆகிடும், 10 கேள்விக்கு உள்ளே வச்சுருப்போம், கேட்ட கேள்விக்குள்ளது எங்கே இருக்குன்னு தெரியாது. 10 எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு இதோ அதான் பாயிட்டாக இருக்க முடியும், ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பார் வாத்தியார். அப்போ கரெக்டாக வேறு அதை எடுக்கணும்.
இதில் வேற நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து அதை மட்டும் கொஞ்சம் கூடன்னு வேற கேட்பான். அவனுக்கும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. என்னங்க இதெல்லாம் பாருங்க சார், நீங்க டீச்சர்னா எவ்வளவு கருணையா இருக்காங்க பாருங்க சார். நீங்க பிட்டு வேணா கடையில வாங்கிக்கலாங்கிறாங்க இப்போ. அதனால உங்களுக்கு இப்போ வேலை மிச்சம், சொல்லியே கொடுக்க வேண்டாம். எப்படி அதை கடையில் வாங்கிக்கடா, அதை பார்த்து எழுது போ. நான் எதுக்கு பண்ணணும்னு சொல்லி கொடுத்து நீ கடையில் அதை பார்த்து எழுத போறேன்னா இல்லைங்களா? கடையிலே விற்குதான் பார்த்தீங்களா? காலையும் நியூஸ் தான். ஆமாம், ஆனால் நம்ம படிக்கும்போது இல்லாமல் போயிட்டு சார். உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சொன்னேன் வந்து. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது கடையில் வந்து நம்ம. அதனால் சுவாமி என்ன பண்ணாப்பா, அறியாமை நீக்கம் என்பது குருநாதரால் மட்டுமே நிகழும். அறியாமை நீக்கம் என்பது தான் தெளிவு. அதனால் திரும்ப ஒரே வார்த்தையில் சொன்னார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் தெளிவு குருவின் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான். ஏன்னா அந்த தெளிவு என்பது தான் அறியாமை நீங்கிய வழி. அது எங்கே கிடைக்கும்னாரு? குருநாதர்கள்ட்ட தான் கிடைக்கும், வேற எங்கேயும் முடியாது. 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகு தபம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம்டர் சோபோசரம். 1 கோடி ஆகமங்கள், அது வந்து எண்ணிக்கை ஒரு பெருக்கத்துக்காக சொல்லுது. அவ்வளோ ஆகமெல்லாம் இல்லை, சொல்கிறதுக்காக நிறைய எவ்வளோ இருந்தால் அது சார் லட்சமாக வந்தது கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து நம்பிக்கை நம்பருக்காக சொல்கிறது. வந்து 1 கோடி ஆகமம் அப்படின்னா எல்லா ஆகமங்களையும் படித்து அப்படி சொல்ல, எல்லா ஆகமங்களையும் மனப்பாடம் செய்து அப்படி சொல்லலை. எல்லா ஆகமங்களையும் 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும்னர். படிக்கிறது வேற, உணர்றது வேற. 1 கோடி என்ன சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு நான் சொல்கிறேன். 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம். தவங்கிறது நேத்தான் சொன்னோம், அருந்தவத்தோர் அப்படின்னார். பெருகு தவம் சித்தி. சித்தினா இந்த உலகத்தில் இருந்து கொண்டே செயற்கரிய செயல்களை செய்கிறது. பெருகு தவம் சித்தி தருநாதன்பர் வந்து பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் எல்லாம் இருந்தும் கூட குருநாதருடைய அருள் இல்லைன்னா ஒரே வார்த்தையில் போட்டார். பெருகு தவம் சித்தியெல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம்டர். கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு அட்மிட் பண்ணணும், அவ்வளோதான் போயிட்டார். பா, சித்த சலனம்னா தானே வந்து தெளிவில்லாத நிலை. அப்போ குருவருள் என்பது தான் அறியாமை நீக்கத்துக்கு வழி. அப்போ வினை நீக்கத்துக்கு வழி திருக்கோயில் வழிபாடுன்னு சொல்லிட்டோம். மாயா நீக்கத்துக்கு வழி அடியார் வழிபாடு. ஆணவமலத்துக்கு நீக்கத்துக்கு வழி பத்தாஞ்சூத்திரம் சொல்லிச்சு. அவனே தானே ஆகி அந்தரி ஏகனாகி இறைமணி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை என்றே 3 நீங்கணும். 3 நீக்கத்துக்கு வழி சொல்லியாச்சு. இது நீங்கிறதே முக்தி இன்பம் இல்லை. ஏன்னா கடைசியில் முக்தி இன்பத்துக்கு வந்துட்டோம், நேரம் ஆயிடுச்சு வந்து. அதனால் ஆமாம், முக்தி இன்பங்கிறது என்ன? அவனுடைய திருவடிகள் 2 கலத்தல், அதான் முக்தி இன்பம். அதுக்கு முதல்ல வந்து என்ன ஆச்சுன்னா இது 3 முதல்ல நீங்கணும். அதனால் 10ஆம் தூக்கி எறி, 11ஆம் பிடிச்சிக்கோ. அது 11. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செலுமை. அப்போ விட வேண்டியது மலம் மாயை தன்னோடு வல்வினை கண்மம். அது 3க்கு வழி சொல்லியாச்சு. இதை விட்டு அதை பெறணும். எதை பெறணும்? சுவாமி திருவள்ளுவர் பெறணும். அப்போ என்ன பண்ணுறான்? அவனே பார்த்துக்கிறான். அப்போ எது சார் அன்புன்னாரு? அவனுடைய திருவடிகளில் அயரா அன்பின்னார். அதே அவர் வார்த்தை பாருங்க, மெய்கண்டார் வெறுமன அன்புன்னு சொல்லலை, அயரா அன்புன்னார். ஏன்னா இது அயறுதல்னா மறந்துடுறது. இதுகாரும் வரைக்கும் கேவல நிலையில் இருந்து இப்போ வரைக்கும் நம்மளை மறக்காமல் அருள் இருந்து கொண்டே இருக்கிறானே, அந்த அன்பை நீங்கள் மறக்கலாமான்னார் இல்லைங்களா? ஐயா எனக்கு அப்படிலாம் உதவி பண்ணாங்க அப்படின்னு இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உதவி பண்ணாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். மூர்த்திகளோட நாங்கள் மயிலாடுதுறை போயிருக்கும்போது அவங்க வீட்டில் எப்படி கவனிச்சாங்க அப்படிங்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து அவன் ஞாபகம் வச்சுருக்கிறான் இல்லைங்களா? கேவல நிலையிலிருந்து கூடவே உதவி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு இடத்துல கூட நம்மளை தனியாக விடலை. கங்கையில் இறங்கும் பொழுதும் கூட நேற்று பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆற்றுல எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவன் பிடிச்சிக்கிறான், நம்மளை அப்படி முக்கியம் எடுக்கிறான் இல்லைங்களா? ஏதோ செயின் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஆனால் நம்மளை பிடிச்சிட்டு இருந்தது யார்?
சுவாமி பிடிச்சுட்டு இருக்கான், இல்லைன்னா உழுத்துட்டு போயிருக்கோம் வந்து. அவர் பிடிக்காம போயிடும். அதனால் அவன் நம்மளை என்ன பண்ணுறான், மேலேருந்து பிடிச்சி இந்த இடத்துல குழி அப்படின்னு சொல்லி அவனை ஒன்று நம்மளை முக்கிய எடுத்து தலையை தோட்டி விட்டு, இல்லைன்னா சளி பிடிச்சிடும்னு இங்கே கொண்டாந்து மத்தியானம் கிளாஸுக்கள்னு கொண்டு வந்து உட்கார வச்சு எவ்வளோ பண்ணி விடுறான் பாருங்க. அந்த அன்பை மறக்காமல் அது போரும்ட்டார். அந்த அன்பை மறக்காமல் இருந்தால் போரும்ட்டார். அவ்வளோதான். ஜஸ்ட் இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங். முக்தி என்பதுக்கு அவ்வளோதான்ட்டார். காணும் உள் கண்ணுக்கு காட்டும் உளம்போல. இந்த கண் ஒரு பொருளை காணுதுன்னா நம்ம கண்ணால் பார்க்க நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ளம் அந்த கண்ணில் இருக்கணும். இப்போ நான் இங்கேயே பார்த்துருக்கேன், வேறு ஏதோ ஒரு நினைப்பில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் அங்கேருந்து பார்த்தா நீங்கள் என்ன மூர்த்திகளை பார்த்துட்டு நினைக்கிறீங்க. ஆனால் நான் உண்மையிலே பார்வை எங்கே தான் இருக்கேன். ஆனால் மூர்த்திகள் மனசில் பதியல. எனக்கு இன்னும் மத்தியானம் வேறு இன்றைக்கி அது என்னன்னு தெரியல அப்படின்னு ஏதோ நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது அந்த உள்ளம் என்ன பண்ணணும், அப்போ தான் மூர்த்திகள் வணக்கம் அப்படின்னு நான் வந்து அவங்கள பார்க்குறேன். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை, அந்த உள்ளத்துக்கு ஒருத்தன் காட்டணும். யார் காட்டணும்? சாமி காட்டணும். இதை பாடுறா அப்படின்னு அவன் காட்டணும். அவன் காட்டினது தான் பார்க்க முடியும், நம்ம நினச்செல்லாம் பார்க்க முடியாது. ஆடாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்கால். கண்ணப்ப நாயனார் புராணத்தில் கூட நீ பாருங்கள், சிவகோசிரியர் கனவுல சொல்லிட்டான், நாளைக்கு வந்து எல்லாரும் பார்த்து கொண்டுட்டான் இல்லைங்களா. சிவகோசிரியர் என்ன பண்ணாங்க, மறைஞ்சிக்கிறார். இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள், அந்த மேலே அந்த இது ஒரு வெட்ட வெளியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அங்கே குடுமி தேவர் அங்கே உட்காந்துருக்கார். அதுவும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பார். அது கண்டிப்பாக அப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்படி ஒரு இடத்துல இப்போ நான் வந்து சுபாக்காவை பார்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அவர்களும் என்னை பார்க்கலாம். அப்படி தானே இருக்க முடியும் இல்லைங்களா. நான் இது கடியில் ஒளிஞ்சுக்கிடுவேன். ஒளிஞ்சுக்கிட்டுனா என்னாலே அவங்கள பார்க்க முடியாது. இப்போ அவங்க என்ன பார்க்க முடியாதுன்னா நானே அவங்கள பார்க்க முடியாது. இப்போ நான் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு என்ன பார்க்க முடியாது, எனக்கும் அவங்கள பார்க்க முடியாது சரிங்களா. அவன் என்ன பண்ணான் பாருங்க, என்ன விளையாட்டு பண்ணுறான் பாருங்க. சிவகோசரியார் கண்ணுக்கு கண்ணப்ப நாயனாரை காட்டினான் என்ன பண்ணுறான்லான்னு. கண்ணப்ப நாயனார் கண்ணுக்கு சிவகோசரியாரை காட்டல. ஏன்னா காட்டினா கதை வேறு மாதிரி போயிருக்கும். அப்போ காண உள்ளத்தை கண்டு காட்டலின், அவன் கண்டு காட்டினா தான் முடியும். அதனால் நாம் வந்து எதுவுமே வந்து அவன் தான் காட்டணும். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி சோபோசாரம். அதனால் காட்டுவதும் அப்புறம் காட்டி மறைப்பதும் அது சைவசாந்தி ரொம்ப பொருந்தும். கிளாஸ் கேட்கும்போது நல்லா புரியும், வீட்டுக்கு போனோடனே பஸ் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். காட்டுவதும் காட்டி மறைப்பதும் அவன் பண்ணுறான் பார்த்தீங்களா. இல்லை அவங்களுக்கு எதுக்கு கை தட்டினாங்கன்னா, இப்போ மாதிரி இவனுக்கு இது புரிஞ்சுதே, நமக்கு புரியுது நினச்சி வளர்த்துட்டே இருக்கானோன்னு நினச்சேன். அது நினச்சி கை தட்டுறாங்க. என்னுடைய இதை மெச்சி அவங்க கை தட்டுறாங்க. பாட இப்போ மாதிரி உனக்கு புரிஞ்சுதாடா, எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் தான் போகிறோன்னு, நீ என்னமோ புரிஞ்ச மாதிரியே பல காமிச்சிட்டு போறியேன்னு நினச்சிட்டு கை தட்டாங்க. காட்டுவதும் அருமையான பண்ட அனுபவத்தில், அதாவது சோபகசரெல்லாம் பண்டார சாத்திரம் குருநாதர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொன்னார். மெய்கண்ட சாத்திரத்துக்கு பண்டார சாத்திரத்துக்கு அதுதான் வித்தியாசம். அதனால தான் அவங்களுடைய அனுபவங்கள். அதனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஆட்டுவதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் சுவாமி தான் சொன்னான். ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடுத்தவரே அதானே போட்டார். அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரேன்னார். சுவாமிக்கு முன்னாடி யார் இது பண்ண முடியும். கைலாயத்தை தூக்கம் நினச்சோன்னு ஒரு விரலை மேலே வச்சார், அவ்வளோதானே. மிதிக்கலாம் இல்லை, மிதிச்சிருந்தோம்னா இல்லை. ஏன்னா அவனுக்கு மண்டோதரி ஞாபகத்தில் இருந்திருக்கும். அந்த அம்மா இவனை விட பெரிய சிவபக்தி. திருவாசகத்தில் மண்டோதரிக்கு முக்தி கொடுத்தது சொல்கிறார், ராவணன் முக்தி கொடுத்தது சொல் இல்லைங்களா. ஏர்தரும் ஏழு உலகேத்த எவ்வுருவும் தன் உருவாய் ஆறுகளி சூழ் இலங்கை அழகு அமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாயினர். மண்டோதரிக்கு இன்பம், பேரருள் இன்பம் முக்தி இன்பம், அதை கொடுத்த நிகழ்ச்சியை குயில் பத்தில் கொண்டு பதிவு பண்ணுறாரு மணிக்காசர். அப்போ அவன் என்ன பண்ணான், ஒரு விரலை அப்படி வச்சமா இல்லையான்னு தெரியல, அவ்வளோதான் வச்சான். தடப்படன்னு 20 தோளம் 10 தோளம் எல்லாம் சேர்ந்து நொறுங்குச்சு. எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கொண்டு அப்பல்லோவில் அட்மிட் பண்ணி, ஆமாம் ஏன்னா மல்டிபிள் ஃப்ராக்சர்
ஆனால் என்ன பண்ணுறது இல்லைங்களா? அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனில் வர கிடையாது, அதை வச்சு ட்ரீட்மெண்ட்டு வந்து அப்படி. அதனால் அதை அவன் முன்னாடி அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரேனார். யார் விஷயம்னு அப்பேற்பட்ட வல்லமையுடைய, ஆனால் கருணையினால் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். அதுதான் சொல்கிறார், காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பினர். அந்த எவ்வளவு ஞாபகம் வச்சு என்ன அவன் காப்பாற்றுறான் சாருங்கிற ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிட்டா போரும்னர். அந்த அன்பு தான் அவனுடைய திருவடிகளில், அந்த அன்பு தான் அவன் சொல்லக்கூடிய சுத்தாத்வித முக்தி என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த முக்தி. அதில் இன்னும் சிறப்பு என்னென்னா, எல்லா ஆன்மாக்களுக்கும் அதை தருகிறான் சுவாமி. வந்து எல்லா ஆன்மாக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் அந்த முக்தி இன்பத்தை தருகிறான். அதனால் இந்த 5 நாட்களில் நாம் சைவ சித்தாந்தத்தில் அம்மா வினையை பற்றி சொல்லனாங்க. வினையை சிந்தித்தோம், வினை வரும் வழியை சிந்தித்தோம், வினை போக்குறதுக்கு வழியை சிந்திச்சிட்டோம். அதுக்கு காரணமான ஆணவமலத்தை பற்றி தெரிந்து கொண்டோம், ஆணவமலத்திலேருந்து நீங்கிறதுக்கும் வழி தெரிஞ்சிட்டோம். எல்லாத்தையும் நீங்கன்னா அப்புறம் எங்கே போவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவன் திருவடிக்கு தான் போனோம். அது போகிறதுக்கு என்ன வழின்னாரு, குருநாதர் அழைத்து செல்வார்னு அதையும் வந்து சொல்லிட்டோம். அதனால் ஆணவம் நீங்கும், கண்மம் மாயை நீங்கும், கண்மமும் நீங்கும், ஆணவமலமும் குருநாதருடைய உபதேசத்தால் அதுவும் நீங்கும். அதனால் அதுவும் நீங்க பெற்று நாம் எல்லாருக்கும் எங்கே இருக்குன்னா, இன்றைக்கி ரிஷிகேஷ் வந்தவர்களும் சரி, அவர் கூட இருப்பவர்களுக்கும் சரி, முக்தி இன்பம் என்பது நிச்சயம் என்ற செய்தியோடு இந்த சைவ சித்தாந்த சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். இதற்கு துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கூடவே இருந்து சிறப்பித்த பெரியோர்கள் உங்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பையும் நன்றியையும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மத்தியானம் 2:30 மணிக்கு திரும்ப வகுப்பு. அந்த அறிவிப்புகள் சில இருக்குது, முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் 2:30 மணிக்கு சரியாக எல்லாரும் வந்துருங்க. இன்றைக்கி மத்தியானம் வந்து நிறைவு விழா. இல்லை, சுவாமிகளுக்கு கொஞ்சம் உடல்நலம் வர்ற மாதிரி இல்லை, அதனால். ஆமாம், அதனால் இல்லை, அவங்க கொஞ்சம் முடியலை போல், அதனால தான் காலையில், அதனால தான் ஆச்சாரியா அவங்க வந்திருந்தாங்க. ஆமாம் சொல்லுங்கம்மா. சரி, அது சொல்லிடுமா? பரவாயில்ல, வச்சுக்கோங்கம்மா, என்ன போட்டு வந்து. ஆமாம், அது மாதிரி இங்கே யாரோ ஒரு புஸ்தகம்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. வந்து திருவாசகம் ஒன்று இருக்கு. இந்த இது நல்ல ஸ்பைரல் பவுண்ட் போட்டு இல்லை, எனக்கு ஏதோ படிக்கிறதுக்காக ஒழுங்காக படின்னு யாரோ கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் யாரும் தெரில, அப்புறம் வாங்கிக்கோங்க. யாரோ பார்த்து அப்புறம் வாங்கி கொள்ளலாம். அதை ஒரே ஒரு அறிவிப்பு, இப்போது நம்முடைய பகதூர் ஐயா மூலமாக கேதார்நாத் வருவதற்கு ஃப்ளைட் இதுகளுக்கு பணம் கட்டிட்டு, ஆனால் இப்போ அந்த ஹெலிகாப்டருக்கு பணம் கட்டிட்டு, ஆனால் இப்போ பகதூர் ஐயா ட்ரிப்பில் போகாமல் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு அது இந்த கட்டின பணத்தை வந்து இப்போ திரும்ப கொடுத்துட்றாங்க. இது முடிஞ்சு போகிறப்ப இப்போ ஐயாங்க இருக்கிறாங்க, வாங்கிக்கொள்ளலாம் எல்லோரும். என்னங்க உங்கள் கையில் இருக்கா? சரி, மீனா குப்ராஜ் அம்மா கையில் இருக்குது. அதனால் அவர்கள் இங்கே போய் அதில் கையெழுத்து போட்டு அதை எல்லாரும் பணம். என்னங்க? ஆமாம், ஒரு முக்கியமான அறிவிப்பு. 2:30 மணிக்கு எல்லாரும் கட்டாயமாக இங்கே வரணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த நிறைவு விழா சாயங்காலம் சுவாமிஜி வராங்க. அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கட்டுக்கோப்பாக ரொம்ப ஒரு திட்டமாக தயாராக இருந்தால் தான் அதை ஒரு நல்ல மகிழ்வுறும் வண்ணம் நடத்த முடியும். அதனால் 2:30 மணிக்கு எல்லோரும், ஒருவேளை இப்போ யாராவது வகுப்பில் இல்லாமல் வீட்டில் அங்கே ரூமில் இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு தகவல் சொல்லி சரியாக 2:30 மணிக்கு எல்லோரையும் இங்கு சந்திக்க விளைகின்றோம். நன்றி, வணக்கம்.